நாட்டின் டாக்ஸி தொழிலை வலுப்படுத்துவதற்காக தேசிய மடானி டாக்ஸி புதுப்பித்தல் திட்டத்தின் கீழ் நிதி அமைச்சரிடமிருந்து கூடுதல் 10 மில்லியன் ரிங்கிட் நிதியை போக்குவரத்து அமைச்சு பெற்றுள்ளது. அமைச்சர் ஆந்தனி லாக் அதனை உறுதிப்படுத்தினார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பழைய டாக்ஸிகளை மாற்றி புதிய வாகனங்களை வழங்குவதன் மூலம் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியை மேம்படுத்துவதும் டாக்ஸி ஓட்டுநர்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்துவதுமாகும். நேற்றைய நிகழ்ச்சியில் ஓட்டுநர்களுக்கு ஏற்ற நிதி உதவி திட்டங்கள் மற்றும் கூடுதல் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புரோட்டான் நிறுவனத்தின் S70 மாடல் வாகனங்களுக்கான நிதியுதவி, ஏர் ஏஷியா ரைட் மூலமான கூடுதல் வருமான வாய்ப்புகள், அத்துடன் பிரெகேசோ மற்றும் அப்பாட் மூலம் சமூக பாதுகாப்பு மற்றும் அனுமதி பத்திரம் தொடர்பான உதவிகள் வழங்கப்படுகின்றன. மக்களின் நலனை மையமாக கொண்ட நிலையான மற்றும் உள்ளடக்கிய பொது போக்குவரத்து அமைப்பை உருவாக்குவதில் மடானி அரசாங்கத்தின் உறுதியான அர்ப்பணிப்பை இந்த முயற்சி வெளிப்படுத்துகிறது. ஆர்வமுள்ள ஓட்டுநர்கள் மேல் விவரங்களுக்கு go.gov.my இணையதளத்தை பார்வையிடலாம்.